கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளை காணிச்சது கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம், ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தந்தையர் தினத்தில் உங்களை வாழ்த்துதல் தெரிவித்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் உங்கள் வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவருக்கு இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. இறங்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னாக்கா, தீமையை வெறுப்பது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பது. கர்த்தருக்கு எது பயப்படுறதா? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுது. ஆமென். நீ தீமையா தோணுது எல்லாவற்றையும் விட்டுருங்க. தீமைன்றது என்ன? பணாசை. ஃபர்ஸ்ட் வருது என்னன்னா பணாசை. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா கண்டிக்கும் போது அப்பாவை பிடிக்கிறது. தப்பு பண்ணாக்கா இல்ல நாளைக்கு திருந்திடுவேன் அப்படி விட்டுட்டாக்கா ரொம்ப சந்தோஷம். இந்த அப்பா மாதிரி யாருமே இல்லை, அவர் ஹீரோன்றாங்க. அதே மாதிரி அப்பா கண்டிஷன் பண்றாரு, அடிச்சாருனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பா எனக்கு எதிரியாகிறாரு, எல்லாருமே எதிர்மறையாக என்ன நம்ப மாட்டாரு. அது ஒரு சிஸ்டங்க. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை சிஷ்ட செய்வார். ஆமென். இதான் பாருங்க, இயேசுவே அவர் சிஷ்ட செஞ்சார். ஆமென். அவருக்கு இயேசுக்கு கொடுத்தது என்ன? நம்மளுடைய பாவமித்தம் இயேசு வந்தார். எதை? பாவிகளை மன்னிக்கிறதுக்கு இயேசு வந்தார். அவங்களை திரும்ப அழிக்கிறதுக்கு வந்தார். நம்மளுடைய பாவெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். இதன் மீது அவருக்கு சிஷ்ட வந்தது. ஆமென். கல்வாரி சிலுவையில் அடிச்சு ஒரு துன்புடுத்தி காயப்பட்டு கடைசி சாட்டு ரத்த வரைக்கும் சிந்த வரைக்கும் பிதா பார்த்து கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவன் ஒரு குற்றமே இல்லை, ஆனா நம்மளுடைய பாவம் அவர் மேல் வந்து இயேசு ஒரு தகப்பன் சொல்றதுல ஒரு பெருமை கொள்ளலாங்க, ஒரு மகிமை கொள்ளலாங்க. ஒரு அவரை மாதிரி ஒரு அன்பான தெய்வம் இல்லை. அன்புக்கு தான் நம்ம பயப்படணும். இயேசு வந்து அந்த அன்பு நம்ம பிள்ளை போல அவர் சுமந்து கொண்டு போறதுக்கு வந்தார். ஆமென். எங்க? பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட வரணும். என்னால் உருவாக்கப்பட்ட மனுஷன், எனக்காக உருவாக்கப்பட்ட மனிதன் பாவத்துல இருக்கிறானே, சாபத்துல இருக்கானே, என்னுடைய சாபத்துல இருக்கானே, கர்த்தர் சபிச்சது அவனுக்கு வந்துச்சு. அந்த வார்த்தை கொண்டே வந்தார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிதாவான தேவன் சொல்கிறாரு ஒரு இடத்துல, இவரே நேசகுமார், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். Hallelujah. The holy var yakrabo diandara shalar yatrabal yakrabo dilashli barava urakrabal loshya dara lakrabalashi. இந்த நேரத்தில் சகோதரிகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அப்பா நீங்க யாரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், இந்த பெண் பிள்ளையா இருக்கலாம், ஆண் பிள்ளையா இருக்கலாம், இல்ல யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. உங்க தகப்பன் ஒரு வேளை மரிச்சு இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். அவரோட வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வித்து நம்ம, அவர் நமக்கு தகப்பன். ஹல்லேலூயா. ரிஷாலபா ரியாத்கரபல் யாங்கரபலாஷி. அவர் ரத்தத்தினால நம்ம மீண்டுமா பிறந்து இருக்கிறோம். ஷிஹேலி வரி பாக்கரதுலாஷே. பசுத்த ஆவியானவர் மூலமா பிறந்து இருக்கிறோம். பி குரு துலாக்கரபதுலாஷே. அதனால ஆவியானவ பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிஷானிரு துலாக்கரபதுயுந்துல ஷோகரபலாஷே. இத பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில உணர்வடைங்க மகளே மகளே. இவர் பாஷ்யாந்தரபர போத்ரால போஷ்யங்கரா விராதியாகரப தியாகரப தியாந்தலஷேபா தாராபா தியாகரு துலாஷே கர துலாபஷே. இந்த நாளில மகளே மகனே கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஒரு தகப்பன் இல்லாம இருக்கலாம், தந்தை இல்லாம இருக்கலாம், ஒரு யார் வேணாலும் துன்புறுத்தின்னு இருக்கலாம், ஒருவேளை எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீ கவலைப்பட்டுக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கிறப்போ, நீ அவர் கூட இருக்கும் போது கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு இறங்கும்படி அவர் காத்து இருப்பார். என் பிள்ளை எப்ப கூப்பிடுவான்? ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு சாட்சியா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சின்ன பிள்ளை குழந்தை இருந்தாலும் அவ இவங்க அப்பா ஊருக்கு போறப்போ எப்போ இந்த வாரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் அந்த சிறு பெண்ணுக்கு. மகளே போயிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துடுறேன், உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வருவோமா அப்படின்னு இருந்தான். அப்போ அந்த அப்பா சனிக்கிழமை வரைக்கும் அவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம், காசு இல்லாத ஆயிடுச்சு. அந்த இடத்துல வருமானமே வராத ஆயிட்டு, ரொம்ப பஸ்ஸு காசு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சான். இருக்கு அவன் போயிட்டு வந்தா மறுநாள் தொழில் பண்ண முடியாது திங்கக்காட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பாப்பா ஃபோன் பண்ணாதான். ஃபோன் பண்ணிட்டு, டாடி எங்க இருக்கீங்க? ஹல்லேலூயா. சொன்னாரா, மக பஸ் ஏறிட்டீங்களா அப்படின்னா. அவருக்கு ஒன்றுமே இல்லையா. இல்லைம்மா இந்த நேரத்தில் எனக்கு இல்லை, காசு இல்லை, நான் வரத்து கஷ்டமா, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளை சொன்னாரா, டாடி நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, வாக்கு தத்தம் பண்ணீங்களே, ப்ராமிஸ்னா என்னம்மா, நான் வாக்கு பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டான். மகன் தகப்பனுக்கு நாளை பற்றி எனக்கு கவலை இல்லை, இன்னைக்கு என் பிள்ளை என்னை நம்பிட்டா. என் பிள்ளை முக வாடமே, என் பிள்ளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் காலையில் எழுந்து எங்கள் டாடி வந்துட்டாரா, எங்கள் அப்பா வந்துட்டாரான்னு பார்க்கவே. ஓ இயேசு கூட சாதாரண ஒரு தகப்பனுக்கு அந்த எண்ணம் தோணிட்டு இந்த
காசை எடுத்துக்கிட்டேன், நானே தொழில் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, இனிமேல் நம்ம ஏறி என் பிள்ளைய பார்க்கத்தான் என்னுடைய கஷ்டக்காரன்னு சொல்லிட்டு ஏறி ஏதோ 12 ஒரு 2 மணி போல பஸ்ஸில் ஏறி 4-5 பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்து சேர்ந்தாராம். ஹல்லேலூயா. வரும்போது என்ன ஆச்சு தெரியுங்களா? வந்துட்டு காலையில் அந்த பொண்ணு எழுந்து காத்துட்டு இருந்தா, எங்கள் டாடி வந்துடுவார், 5 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு. வரப்ப என்னாச்சு, பஸ் தாமதித்த போது இந்த பெண்ணுக்கு இல்லை, அவங்க அம்மா சொன்னாங்களா, இல்லை வரமாட்டார், இனிமேல் கவலைப்படாத, நீ சும்மா ஸ்கூலுக்கு போ, இல்லை நீ சர்ச்சுக்கு போ, அந்த சண்டே ஸ்கூலுக்கு நீ போகணும். இல்லை எங்கள் அப்பா வருவார், எங்கள் அப்பாவோட தான் நான் போவேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா வரமாட்டார், லேட் ஆகிடுச்சு, நீ 10 மணி ஆகும் போது இனிமேல் வரமாட்டார். அந்த அவர் 4-5 பஸ் பிடிச்சி வர்றது, அவர் ஒரு 600 கிலோமீட்டர்லேருந்து வரோம். பஸ்ஸு அந்த டைமுக்கு பஸ் இல்லை, அவர் இங்கே பிடிச்சி தான் வரணும், கட் சர்வீஸ் தான் வரணும். அப்போ வரப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, எங்கள் அப்பா வாக்கு பண்ணிட்டார் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகப்பன் கரெக்டாக 10:05 வந்தார். அந்த பொண்ணுக்கு ஒரே மகிழ்ச்சி, ஐயோ எங்கள் அப்பா வந்துட்டாரு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாலாம், கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டாலாம். டாடி எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வர மாட்டீங்க, நான் மட்டும் சொன்னேன் நீங்கள் வருவீங்க, எங்கள் அப்பா என் மேலே பாசம் வச்சுக்கிறார், எனக்கு வாக்கு பண்ணிக்கிறார், யூ டூ த ப்ராமிஸ், நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கேன் அப்பா, அதனால் நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும். முதல் அந்த கண்ணீர் படிஞ்சு 2 பேரும் சண்டே ஸ்கூலுக்கு போனாங்க. விட்டுட்டு அந்த தகப்பன் இந்த மாதிரி சாதாரண ஒரு உலகக்குரியான ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றணும். என் பிள்ளை முகம் வாடுமே, என் பிள்ளை முகம் நான் போய் பார்க்கணுன்ட்டு ஓடி வந்தேன். இந்த நாளில் பா நீங்கள் ஒரு வேளை வாடி இருப்பீங்களா, நான் இயேசு தானே அப்பாவா இருந்தேன், எனக்கு யாருமே இல்லையே, நான் எனக்கு தகப்பன் இல்லையே, என் தாய் மட்டும் தானே இருக்கிறாங்க, எனக்கு யாரும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். மகனே வேதம் சொல்கிறது, மோசேக்கு சொன்னது ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சுமக்கிறவர் கர்த்தர். ஆமென். இதுவரைக்கும் தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருவார். கடைசி காலம் வரைக்கும் உங்களை நிறுத்துவார். முடிவு பண்ணிட்டு நான் உன்னோடு இருக்கின்றதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். மகனே இந்த வாக்குத்தத்தம் பண்ணி என்னால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். திஷாதா விபாக்கரா துலாஷிலுமே இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் வேண்டும். ஆமென்.